ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஜிஆர்டியில் இப்போ 3 ஸ்கீம் லைவில் இருக்குது. அதுக்கு இப்போ கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஏன்னா பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சீட்டுக்கு என்னென்ன கிஃப்ட்டுன்னு பார்க்க போகிறோம். கிஃப்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டேப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிஆர்டியில் லைவாக 3 ஸ்கீம் இருக்குது. நான் ஆல்ரெடி தனித்தனியாக ஸ்கீம் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு குட்டியாக ஷார்ட்டாக என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நியூ கோல்டன் 11 இது 2023ல் மாற்றின ஸ்கீம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் இது தான் பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11. இந்த ஸ்கீம் தான் இது ஒன்லி ஃபார் அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே வர வச்சுட்டே வருவாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக 11th மந்த் தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அன்றைக்கி கோல்டு ரேட் அதை அப்படியே எடுத்துப்பாங்க. நீங்கள் 10,000 கட்டுறீங்கன்னா மந்த் ஆன் மந்த் அதே 10,000 கட்டணும். அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 11,000 1,10,000 ருபீஸ் வருது. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுலாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க. ஆனால் இவங்க 15% பண்ணியிருக்காங்க. ஆனால் 18% நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் தராங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம். ஆனால் ஒன்லி ஃபார் அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான், கிராம் பேஸஸ் கிடையாது. இதோட ஸ்கீமோட பிளான் இது தான். இந்த மாதிரி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொன்று லான்ச் பண்ணாங்க. ஒரு 2 months 2023 ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் வேறு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த ஸ்கீம் நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸஸும் கட்டலாம், கிராம் பேஸஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு பழைய ஸ்கீம் மாதிரி இது. ஆனால் அவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் அதுக்கு அப்படியே கிராமாக வர வச்சுட்டே வருவாங்க. நீங்கள் 10,000 ருபீஸ் கட்டுறீங்கன்னா அன்றைக்கி என்ன கிராம் இருக்குதோ அதை அப்படியே வர வச்சுக்கிட்டே வராங்க. பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அமௌண்ட் பேஸஸாகவும் இருக்குது. எது ஃபைனலாக உங்களுக்கு ஓகே அப்படி இருக்குதோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் 50% தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க. அவங்க 15னா 18ல் எவ்வளோ பாதியோ அது 18க்கு மேலே எடுத்திங்கன்னா அதுக்கெல்லாம் கூட வருது. இப்போ நீங்கள் ஒரு 20% வேஸ்டேஜ் எடுக்கிறீங்கன்னா அதில் 9% தான் அவங்க ஃப்ரீ பண்ணுறாங்க. மீதி என்ன இருக்கோ அதை நம்ம தான் தரணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்கீம் போடுறவங்க வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் போடாதீங்க. நீங்கள் இதில் நீங்கள் காயின் வாங்கணும், இல்லைனா வேஸ்டேஜ் மினிமம் வேஸ்டேஜ் தான் நான் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் போங்க. இல்லை நான் ஜுவல்ஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் போங்க. ஏன்னா 18% வரைக்கும் ஃப்ரீ தராங்க. அதனால் இந்த 2 ஸ்கீமையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 18% ஃப்ரீ. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 15% தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ. இது அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம். இது கிராம் அண்ட் அமௌண்ட் ரெண்டுமே இருக்குது. இதோட பிளாம்ப்ளேட் இந்த க்ரீன் கலர். நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட இன்னொரு ஸ்கீம் இருக்குது பார்த்திங்கன்னா கோல்டன் 1. இது ஒரு 1 டைம் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி. உங்கள்கிட்ட கையில் பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னா இதை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட. அதுதான் இந்த ஸ்கீமு. 1 டைம் டெபாசிட், ஷார்ட் டைம் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. மினிமம் 50,000 ரூபாய் உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். எல்லா கடையிலையும் இப்போ மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்கீம் வந்துருச்சு. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் தராங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக் பண்ணிங்கன்னா, அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபைனலாக என்றைக்கு பில் பண்ணுறீங்களோ அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குதோ அதை தான் உங்களுக்கு அவங்க பில்டிங்கில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 6,000 இன்றைக்கி விற்கிதுன்னா இன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ அது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபைனலாக 11th மந்த் என்ன கிராம் இருக்குதோ ரேட்டு அந்த கிராமுக்கு தான் உங்களை ஜுவல்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இதுக்கும் ஃப்ரீ வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% இருக்குது. இதுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிஃப்ட் தராங்க. இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் இப்போ ஜான்வரிக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் தராங்க. செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் எல்லாத்தோடைய லிங்க்கும் எல்லாத்தோடைய பிக்சர்ஸும் நான் கொடுக்குறேன். இந்த 3 தான் இப்போ லைவில் ஜிஆர்டியில் போயிட்டுருக்கிற ஸ்கீம். யாருன்னா செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஜிஆர்டியில் சீட்டு போடுறவங்களுக்காக இந்த ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிஃப்ட் ஐட்டம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மந்த்து கட்டுறீங்க, என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுலேருந்து 10% ரிடக்ஷன் சில்வருக்கு தராங்க. இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் கட்டினீங்கன்னா 100 ருபீஸ் கூப்பன் தருவாங்க. நீங்கள் சில்வர் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்டு போடுறவங்க நினைக்கிறவங்களுக்கு தீபாவளி எப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ சில்வர் தருவாங்க. அதையும் இந்த கிஃப்ட்டு எடுத்து ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது சில்வராக அமௌண்ட்டாக மட்டும் தான் தருவாங்க. சில்வர் ஐட்டம்ஸாக எதுவும் அவங்க கையில் தரமாட்டாங்க. நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த ஜான்லேருந்து நீங்கள் சீட்டு போடணும்னு யாருன்னா நினச்சிங்கன்னா 1000 ருபீஸ் சீட்டு போட்டிங்கன்னா அடிஷ்னல் கிஃப்ட்டாக அந்த டம்ளர் அந்த மாதிரிலாம் தராங்க, பேன் அந்த மாதிரிலாம் தராங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த சில்வர் இல்லை அந்த கூப்பன் எடுக்காமல் இந்த கிஃப்ட் எடுக்காமல் இது அடிஷ்னல்ஸ் தான். இது யாருன்னா இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், போடலாம். 15 வரைக்கும் இருக்குது. இது யாருன்னா பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிஆர்டியில் யூபிஐ கிஃப்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் இருக்குது. இது நிறைய ஷோரூமில் தரதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குங்க. இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் அந்த பில்லை கொண்டு போயிட்டு கொடுத்து வாங்குங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.